திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி அறிவித்தல் பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கும் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு, அவையில் அமர்ந்திருக்கும் பெருமக்கள், சான்றோர், ஆன்றோர் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு சிறந்த மேடை பேச்சாளரும் கிடையாது, நான் பல மேடைகளை பார்த்ததும் கிடையாது. அதனால இதுக்கு முன்னாடி பேசணுங்க மாதிரி எனக்கு அந்த அளவுக்கு பேச தெரியாது. ஆனா ஒரு சில உண்மைகளை மட்டும் நான் அந்த இடத்துல நான் குறிக்கிற ஆசைப்படுறேன். நான் அனைவருக்கும் ஒரு பிரதிட்சமான முகம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒரு தாவைக்கால ஒரு அண்ணன் ஒரு 25 வருஷமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2.5 வருஷமா நானும் அந்த கட்சிக்காக உண்மையாக உழைத்தேன். ஆனால் அந்த கட்சி எனக்கான அங்கீகாரத்தை மறுத்த நிமிடம் எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எனக்கு அங்கீகாரம் கொடுத்த தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும், அண்ணன் உதயநிதி அவர்களுக்கும், அக்கா கனிமொழி அவர்களுக்கும், என் உயிரிலும் மேலான அன்பு அண்ணன் அண்ணாச்சி அவர்களுக்கும் என்னுடைய இதயம் கனிந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் சொல்றாங்க தவைக்கா கட்சி தலைவர் ஒரு பெரிய இடத்தை விட்டுட்டு கீழே மக்களுக்காக வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அது முற்றிலும் தவறானது, பொய்யானது. 234 தொகுதியின் வேட்பாளர்கள் யார் என்று அவருக்கு தெரியுமா? என்னுடைய முதல் கேள்வி அதுதான். 234 தொகுதியின் வேட்பாளர்கள் எப்படி நியமிக்கப்பட்டார்கள்? யாரால் நியமிக்கப்பட்டார்கள்? அவருடைய நேரடி பார்வையில் நியமிக்கப்பட்டார்களா? நான் ஒரு சிறந்த எக்ஸாம்பிளுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்ல ஆசைப்படுறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் விருப்பம் மனு கொடுத்த எவராக இருந்தாலும், ஒரு சாதாரண அடிப்படை தொண்டனாக இருந்தாலும், தலைவர் அவர்கள் உட்கார்ந்து அந்த விருப்ப மனுவை படித்து அவங்க யார் வந்திருக்கா, அவங்களோட தகுதி என்ன, அவங்களுக்கு என்ன அங்கீகாரம் கொடுக்கலாம்னு சொல்லி செஞ்சது திராவிட முன்னேற்ற கழகம். இதுதான் ஒரு கட்சியோட அடிப்படையான விஷயம். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் எந்த விருப்ப மனுவையும் அவங்க நேரடியா அந்த தலைவர் கை வாங்கல. அவர் யாரையும் பார்த்து பேசல. முழுக்க அந்த கட்சி முழுவதும் இருந்தது பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மட்டும்தான் அந்த கட்சியே இருந்தது. உயர இடத்துல இருந்து நான் வந்திருக்கேன், என் சொந்தத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன், என்னோட பணத்தை, என்னோட செல்வாக்கை எல்லாத்தையும் இழந்துட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆனா அவருடைய பணத்தில் அவர் கட்சியை வளர்த்தாரா? அவருடைய பணத்துல கட்சியை வளர்த்தாராங்க? இல்லங்க, ஒவ்வொரு அடிமட்ட தொண்டனும் அவனுடைய சொந்த உழைப்பில் உழைத்த காசை வச்சுதாங்க கட்சியை வளர்த்தாங்க ஒவ்வொரு தொகுதியிலும். இதுதான் உண்மை. ஒரு வேட்பாளருக்கு இத்தனை கோடியை வாங்கிட்டு தாங்க அவங்க சீட்டு கொடுத்தாங்க. இது யாராட்டி இல்லைன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அவர்கள் அத்தனை கோடியை செலவழித்து தான் அந்த தொகுதியில நிக்கிறாங்க. கேட்டா நாங்க ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஜெயிச்சோங்க. எங்க நீங்க சீட்டு வாங்கினதே காசு கொடுத்து தானே சீட்டு வாங்கினீங்க? சீட்டு வாங்கினதே பல கோடி ரூபாய் கொடுத்துதான் சீட்டு வாங்கினீங்க. அதையே சொல்ல மாட்டேங்க. கேட்டா சொல்றாங்க பெண் உரிமை, பெண் பாதுகாப்பு. இத்தனை நாளாக தமிழ்நாட்டுல இந்த கட்சியை அந்த அளவுக்கு வளர்த்த ஒரு பெண்ணை கூட இந்த தலைவருக்கு தெரியல அப்படின்னா, இந்த அடிமட்ட தொண்டர்களாக இருக்கிற இந்த மக்களை எப்படி ஒரு தலைவருக்கு தெரியும்? இதுதான் என்னுடைய கேள்வி. என்னங்க, சட்டமன்றத்தில் இருக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னு எடுத்து பாருங்க. 108 தொகுதியில அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில இருக்கிற எம்எல்ஏ யாருன்னு எடுத்து பாருங்க. அவங்களோட பின்பாத்தை பாருங்க. அவங்க யாரு? என்னங்க, ஒரு சாதாரண ஒரு ஜவுளி கடைக்கு வேலைக்கு போறோம். அந்த கடையில அந்த ஓனர் என்ன கிடைப்பாங்க? இதுக்கு முன்னாடி ஏதாவது கடையில வேலை பார்த்திருக்கீங்களா? உங்களுக்கு துணி நல்லா மடிக்க தெரியுமா? சாதாரண ஒரு விஷயங்க. ஒரு சாதாரண ஒரு விஷயம். ஒரு துணி கடைக்கு ஒரு 5000 ரூபாய்க்கு வேலைக்கு போற அந்த ஓனர் கேட்கிறாங்க, உங்களுக்கு துணி மடிக்க தெரிஞ்ச அந்த கடையில வேலை தரோம். ஆனா இன்னைக்கு சட்டமன்றத்துல இருக்கிற யாருக்கு சட்டத்தை பத்தி அவங்க தெரியுது? யார் யாரெல்லாமோ எம்எல்ஏ இருக்காங்க, யார் யாரெல்லாமோ அமைச்சரா இருக்கிறாங்க. ஆனால் சட்டம் படித்தவர்கள் வெளியே இருக்கிறாங்க. சட்டம் தெரியாதவங்க உள்ள உட்கார்ந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஐயா கலைஞர் அவர்கள் அன்னைக்கே சொல்லிட்டாரு ஒரு மேடை பேச்சுல, திறமையற்றவர்கள் ஜொலிப்பது எப்படி எடுத்துக்கொள்ளப்படும்? திறமை இல்லாதவர்களுக்கு கிடைக்கிற
பத்தி நான் ஒரு 2 நிமிஷம் நான் பேசிக்கிறேன். ஒரு தலைமை பண்பு எப்படி இருக்குங்கிறத நான் அண்ணாச்சி மூலமா நான் கத்துக்கிட்டேன். ஒரு கனிவான உபசரிப்பு, ஒரு அன்பான இது. ஆனா அந்த கட்சியிலையும் நான் இந்த கட்சியிலையும் வெட்டுக்கிற ஒரு பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, அவரை எந்த நேரமும் பார்க்கலாம், யாருனாலும் பார்த்துக்கலாம், எப்பனாலும் தொடர்பு கொள்ளலாம். இதுதான் ஒரு தலைமை பண்பு, ஒரு தலைவருக்கான ஒரு பண்பு. ஆனா மத்த கட்சியில ஒரு கட்டமைப்பு இருக்கும். அந்த ஒரு அவருக்கு கீழே ஒரு 5 பேர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் 3 பேர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் 2 பேர் இருப்பாங்க. அடிமட்ட தொண்டனே அவர் தலைவரை சந்திக்க ரொம்ப கஷ்டம். ஆனால் நான் அண்ணாச்சி பார்த்த வரையில் எந்த நேரமும் எந்த இடத்திலும் அவரை பார்க்கணும் அப்படின்னா ஈஸியா பார்க்கலங்க. ஒரு சாதாரண ஒரு பகுதி செயலாளராக இருக்கட்டும், ஒரு நிர்வாகியா இருக்கட்டும், ஈஸியா அவரை தொடர்பு கொள்ளலாம். எந்த இடத்தின் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் முன்னாடி நின்று அந்த வீட்டின் நண்பனாகவும் அந்த வீட்டின் உறவினராகவும் இருக்கக்கூடியவர் அண்ணாச்சி அவர்கள். 6 தடவை அண்ணாச்சி ஜெயிச்சுட்டாங்க. இப்ப 7வது. 7ங்கிறது ஒரு பரிபூரணம், 7ங்கிறது ஒரு முழுமை. ஒரு முழுமையான ஆட்சியை இந்த வருடம் ஒரு 5 ஆண்டு காலமாக இந்த திருச்செந்தூர் மக்களுக்கு அவர் கொடுப்பார். இந்த திருச்செந்தூர் மக்களுக்கு இந்த 7வது முறை வாய்ப்பளித்த உங்களுக்கு அண்ணாச்சியின் ஆட்சி பொற்கால ஆட்சியாக கண்டிப்பாக அமரும். என்றும் அண்ணாச்சியின் ஒரு குரலாக நாங்கள் அனைவரும் அவரோடு சேர்ந்து இணைந்து பணியாற்ற ரெடியா இருக்கோம். கண்டிப்பாக திருச்செந்தூர் தொகுதி இந்த 5 ஆண்டுகளில் ஒரு பொற்கால ஆட்சியை கண்டிப்பாக காணும். அண்ணாச்சியின் புகழ் கண்டிப்பாக ஓங்கும். வாழ்க திராவிட முன்னேற்ற கழகம், வளர்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்பாடுகள். நன்றி, வணக்கம்.